ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ப்ளவுஸ் வந்து எப்படி கட் பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட் நம்ம கை கட் பண்ணிக்கலாம். கை கட் பண்ணுறதுக்கு துணியை வந்து இந்த பாருங்கள், இந்த மாதிரி ரெண்டாக மடித்து போட்டுக்கோங்க. ரெண்டாக மடித்து போட்டுக்கிட்டு மடிப்பு பக்கம் வந்து எப்போவுமே நம்ம வெட்டுறவங்க பக்கம் இருக்கணும். ஓப்பன் சைடு வந்து ஆப்போசிட் பக்கம் இருக்கிற மாதிரி, நமக்கு ஆப்போசிட் பக்கம் இருக்கிற மாதிரி போட்டுக்கணும். போட்டு பின் பண்ணிக்கோங்க. இப்போ கை நீளம் ஃபஸ்ட்டு நம்ம கை கட் பண்ணிக்கலாம். அதுக்கு இப்போ நம்ம கை நீளம் மார்க் பண்ணிக்கலாம். கை நீளம் வந்து எனக்கு 5.25 இருக்குது, சாரி 5 இருக்குது. 5 ப்ளஸ் எக்ஸ்ட்ரா தையலுக்காக 1 இன்ச்சு விட்டு 6 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கிறேன். கை நீளம் வந்து 5 இருக்குது. 5 ப்ளஸ் தையலுக்காக 1 இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டு 6 இன்ச்சு மார்க் பண்ணி ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன் போட்டு விட்டுக்கலாம். கை அகலம் வந்து பாருங்க, இது கை நீளம், இது கை அகலம். கை அகலம் வந்து 7.25 இருக்குது. 7.25 ப்ளஸ் தையலுக்காக 1 இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டு 8.25 இருக்குது. கை அகலம் வந்து 8.25 இருக்குது. இப்போது நம்ம கை நீளம் மார்க் பண்ணி லைன் போட்டோம் இல்லையா, அந்த லைனுக்கு மேலே 3 இன்ச்சு மார்க் பண்ணிக்கணும். பாருங்கள், நம்ம கை நீளம் மார்க் பண்ணி லைன் போட்டோம் இல்லையா, அந்த லைனுக்கு மேலே இருந்து 3 இன்ச்சு மார்க் பண்ணிக்கணும். 3 இன்ச்சு மார்க் பண்ணிக்கிட்டு அதுலேருந்து உள்ள 1 இன்ச்சு மார்க் பண்ணிக்கணும். இந்த மாதிரி 1 இன்ச்சு மார்க் பண்ணிக்கிட்டு ஒரு வளைவு வரைஞ்சிக்கலாம். இது வந்து வெளி வளைவு. ஒரு வளைவு வரைஞ்சிக்கலாம். இது வந்து வெளி வளைவு. இந்த வளைவுக்கு உள்ள ஒரு 1/4 இன்ச்சு தள்ளி இந்த பாருங்க, உள்ள ஒரு வளைவு வரைஞ்சிக்கலாம். இப்போ கட் பண்ணிக்கலாம். வெளி வளைவு கட் பண்ணும்போது 4 வளைவும் சேர்த்து கட் பண்ணணும். பாருங்கள், இது கை நீளம், இது கை அகலம். கை நீளம் வந்து 5 இன்ச்சு இருக்குது. 5 ப்ளஸ் தையலுக்காக 1 இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டு 6 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எந்த அளவோ அந்த அளவோட 5 இல்லை 6 இருந்தால் எந்த அளவாக இருந்தாலும் சரி, அதோட எக்ஸ்ட்ரா 1 இன்ச்சு விட்டு மார்க் பண்ணிக்கோங்க. எனக்கு கை நீளம் வந்து 5 இருக்குது. 5 ப்ளஸ் 1 இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டு 6 இன்ச்சு மார்க் பண்ணி லைன் போட்டிருக்கேன். அந்த லைன்லேருந்து மேலே 3 இன்ச்சுக்கு ஒரு மார்க் பண்ணியிருக்கேன். அந்த 3 இன்ச்சுலேருந்து உள்ளே 1 இன்ச்சு மார்க் பண்ணி நம்ம எக்ஸ்ட்ரா விட்டுருக்கோம் இல்லையா, 1 இன்ச்சு, அந்த இது தான் இது. 1 இன்ச்சு எக்ஸ்ட்ரா உள்ளே விட்டுருக்கோம் இல்லையா, அந்த இது. அதுலேருந்து கீழே இந்த பாருங்க, இது வெளி வளைவு வரைஞ்சிக்கணும். அந்த வெளி வளைவுலேருந்து மேலே உள்ள ஒரு 1/4 இன்ச்சுக்கு இன்னொரு வளைவு வரைஞ்சிக்கணும். இப்போ அதை எப்படி கட் பண்ணலாங்கிறத பார்க்கலாம். கட் பண்ணும்போது 4 பீஸையும் சேர்த்து தான் கட் பண்ணணும். வெளி வளைவு கட் பண்ணும்போது 4 பீஸையும் சேர்த்து இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. வெளி வளைவு கட் பண்ணும்போது 4 பீஸையும் இந்த மாதிரி சேர்த்து கட் பண்ணிக்கணும். இப்போ உள் வளைவு கட் பண்ணிக்கலாம். உள் வளைவு கட் பண்ணும்போது இந்த 2 பீஸை மட்டும் இருக்கு இல்லையா, அந்த 2 பீஸை மட்டும் எடுத்து கட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், கை கட் பண்ணியாச்சு. இப்போது பேக் சைடு வந்து எப்படி கட் பண்ணலாங்கிறத பார்க்கலாம்.
இப்போ பேக் பீஸ் வந்து எப்படி கட் பண்ணலாங்கிறத பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு இந்த பாருங்கள், துணியை இந்த மாதிரி ரெண்டாக மடித்து போட்டுக்கோங்க. மடித்து போட்டுக்கிட்டு மடிப்பு பக்கம் நம்ம பக்கம் இருக்கிற மாதிரி இருக்கணும். ஓப்பன் சைடு வந்து ஆப்போசிட் பக்கம் இருக்கிற மாதிரி இருக்கணும். அதாவது மடிப்பு பக்கம் நம்ம வெட்டுறவங்க பக்கம் இருக்கிற மாதிரி இருக்கணும். ஓப்பன் சைடு வந்து நமக்கு ஆப்போசிட் சைடு இருக்கிற மாதிரி இருக்கணும். போட்டுக்கிட்டு இப்போ பின் உயரம் மார்க் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு எனக்கு பின் உயரம் வந்து 4.75 இருக்குது. சாரி 14.75 இருக்குது. 14.75 ப்ளஸ் தையலுக்காக 1 இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டு 15.75 மார்க் பண்ணியிருக்கிறேன். பின்பக்கம் உயரம் வந்து 14.75 இருக்குது. 14.75 ப்ளஸ் தையலுக்காக 1 இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டு 15.75 மார்க் பண்ணியிருக்கிறேன். மார்க் பண்ணிக்கிட்டு ஒரு லைன் போட்டுக்கலாம். இப்போ தோல் கழுத்து மார்க் பண்ணிக்கலாம். தோல் கழுத்து வந்து நார்மலாக எல்லாத்துக்குமே 2.5 தான் வரும். என்ன அளவாக இருந்தாலும் சரி, தோல் கழுத்து வந்து நார்மலாக எல்லாத்துக்குமே 2.5 தான் வரும். 2.5ங்கிற போது ஒரு புள்ளி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா மார்க் பண்ணிக்கோங்க. 2.6 இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணும்போது மார்க் பண்ணால் தான் நம்ம தைக்கும் போது கரெக்டாக அந்த அளவு வரும். தோல் கழுத்து வந்து 2.5 பாருங்கள். தோல் கழுத்து வந்து 2.5 ஒரு புள்ளி எக்ஸ்ட்ரா மார்க் பண்ணியிருக்கிறேன். நான் 2.6 அந்த மாதிரி மார்க் பண்ணியிருக்கிறேன். ஒரு புள்ளி எக்ஸ்ட்ராவே மார்க் பண்ணால் தான் நீங்கள் அதை கட் பண்ணி தைக்கும் போது கரெக்டாக நமக்கு அந்த அளவு வரும். அதுக்காக தான் அந்த ஒரு புள்ளி எக்ஸ்ட்ரா மார்க் பண்ணுறது. தோல் கழுத்து நார்மலாக எல்லாத்துக்குமே 2.5 தான் வைக்கணும். அந்த 2.5 மார்க் பண்ணியாச்சு. இப்போ தோல் நீளம் மார்க் பண்ணிக்கலாம். தோல் நீளம் வந்து எனக்கு 2.5 இருக்குது. 2.5 ப்ளஸ் தையலுக்காக ஒரு 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டு 3 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கேன். இங்கே பாருங்கள், 3 இன்ச்சுங்கும் போது 3.1 1 இன்ச்சு. இங்கே பாருங்கள், தோல் நீளம் வந்து எனக்கு 2.5 இருக்குது. 2.5 ப்ளஸ் தையலுக்காக 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டு 3 இன்ச்சு மார்க் பண்ணணும். 3 இன்ச்சுங்கும் போது எக்ஸ்ட்ரா ஒரு புள்ளி மட்டும் எக்ஸ்ட்ரா மார்க் பண்ணிக்கோங்க. 3.1 எக்ஸ்ட்ரா ஒரு புள்ளி மார்க் பண்ணிக்கோங்க. நீங்கள் அப்படி மார்க் பண்ணும்போது தான் மார்க் பண்ணால் தான் நம்ம தைக்கும் போது கரெக்டாக அதே அளவு வரும். தோல் நீளம் வந்து 2.5 தான் இருக்குது. 2.5 ப்ளஸ் தையலுக்காக 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டு 3 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கோம். இது தோல் கழுத்து, இது தோல் நீளம். இப்போ பின் கழுத்து மார்க் பண்ணிக்கலாம். பின் கழுத்து வந்து எனக்கு 7.5 இருக்குது. 7.5 மார்க் பண்ணிக்கலாம். 7.5ங்கும் போது ஒரு புள்ளி எக்ஸ்ட்ராவே வச்சு மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிக்கிட்டு ஒரு பாக்ஸ் போட்டு விட்டுக்கலாம். இது 2.5 தோல் கழுத்து மார்க் பண்ணோம் இல்லையா, அது பாக்ஸ் போட்டு விட்டுக்கலாம். இப்போ கைக்குழி மார்க் பண்ணிக்கலாம். கைக்குழி வந்து எனக்கு 5.75 இருக்குது. கைக்குழி அதே அளவு மார்க் பண்ணிக்கலாம். கைக்குழி வந்து எக்ஸ்ட்ரா மார்க் பண்ணணும்னு இல்லை. கைக்குழி வந்து 5.75 இருக்குது. அந்த 5.75 நான் மார்க் பண்ணியிருக்கேன். பாருங்க, கைக்குழி 5.75 ப்ளஸ் ஒரு புள்ளி எக்ஸ்ட்ரா மார்க் பண்ணிக்கிறோம். பாருங்கள், கைக்குழி 5.75 மார்க் பண்ணியாச்சு. கைக்குழி 5.75 மார்க் பண்ணியிருக்கிறோம். கைக்குழி 5.75 மார்க் பண்ணியிருக்கோம். இது பாடி சுற்றளவு. இது வந்து பாடி சுற்றளவு. பாடி சுற்றளவு வந்து 9.5 இருக்குது. 9.5 ப்ளஸ் தையலுக்காக 2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டு 11.5. தையலுக்காக எக்ஸ்ட்ரா 2 இன்ச்சு விட்டுருக்குறேன் நான். பாடி சுற்றளவு 9.5 தான். தையலுக்காக எக்ஸ்ட்ரா 2 இன்ச்சு விட்டு பாருங்கள் 11.5 வருது. எனக்கு 11.75 இருக்குது. அதனால் நான் அப்படியே விட்டேன்.
பாடி சுற்றளவு வந்து 9.5 தான் இருக்குது. அதுக்கு நம்ம 2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா மார்க் பண்ணிக்கிறோம். தையலுக்காக 2 எக்ஸ்ட்ரா 2 இன்ச்சு விட்டோன்னா எனக்கு 11.5 வருது. 11.5 மார்க் பண்ணி அப்படி ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன் போட்டுக்கணும். எனக்கு இது கரெக்டாக அப்படியே இருக்குது, அதனால் நான் அப்படியே விட்டுருக்குறேன். லைன் போடல, அதனால் அப்படியே விட்டுருக்கேன். இப்போ பாருங்கள், மேலேருந்து கீழே 5.25 மார்க் பண்ணிக்கிறோம். நம்ம பாடி சுற்றளவு மார்க் பண்ணி லைன் போட்டிருக்கோம் இல்லையா, அந்த லைனில் மேலேருந்து இந்த மாதிரி கீழே 5.25 கைக்குழி 5.25 மார்க் பண்ணியிருக்கோம். மார்க் பண்ணிக்கிட்டு ஒரு பாக்ஸ் போட்டு விட்டுக்கலாம். பாருங்கள், அப்படி பாக்ஸ் போட்டு விட்டுக்கலாம். போட்டு விட்டுக்கிட்டு உள்ள கைக்குழி வளைவு வரைகிறதுக்கு 1.5 இன்ச்சுக்கு மார்க் பண்ணி ஒரு லைன் போட்டுக்கலாம். பாருங்கள், 1.5 இன்ச்சுக்கு மார்க் பண்ணி ஒரு லைன் போட்டுக்கலாம். லைன் போட்டுக்கிட்டு வளைவு வரைஞ்சிக்கலாம். 1.5 இன்ச்சுக்கு மார்க் பண்ணி ஒரு லைன் போட்டு ஒரு வளைவு போட்டுக்கலாம். இப்போ கழுத்து வந்து இது ரவுண்டு கழுத்து தான், அதனால் ஒரு 1/2 இன்ச்சுக்கு ஒரு வளைவு போட்டுக்கலாம். 1/2 இன்ச்சுக்கு ஒரு வளைவு போட்டுக்கலாம். அவ்வளோதான். இதை எப்படி கட் பண்ணலாங்கிறத பார்க்கலாம். இது பாருங்கள், இது வந்து பின்பக்க உயரம் வந்து 14.25 இருக்குது. 14.25 ப்ளஸ் தையலுக்காக 1 இன்ச் எக்ஸ்ட்ரா விட்டு 15.25 மார்க் பண்ணியிருக்கிறேன். இது வந்து பாடி சுற்றளவு வந்து 9.5 இருக்குது. 9.5 ப்ளஸ் தையலுக்காக 2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டு 11.5 மார்க் பண்ணியிருக்கிறேன். நீங்கள் வந்து 1.5 இன்ச்சோ இல்லை 2 இன்ச்சோ அது உங்கள் தேவையை பொறுத்து இருக்குது. நமக்கு துணி எவ்வளோ தேவைங்கிறத பொறுத்து நீங்கள் 1.5 இன்ச்சோ இல்லை 2 இன்ச்சோ விட்டுக்கலாம். நான் வந்து 2 இன்ச்சு விட்டுருக்கேன். 9.5 பாடி சுற்றளவு வந்து 9.5 ப்ளஸ் தையலுக்காக 2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டு 11.5 மார்க் பண்ணி அப்படியே நம்ம ஒரு லைன் போட்டுக்கிறோம். இது எனக்கு துணி வந்து கரெக்டாக இருந்ததுனால நான் லைன் போடலை, அப்படி விட்டோம். பாடி சுற்றளவு 9.5 ப்ளஸ் 2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா தையலுக்காக விட்டு 11.5 இன்ச்சு மார்க் பண்ணிக்கிட்டு இப்போது நம்ம பின் கழுத்து வரைஞ்சிக்கலாம். இப்போ தோல் கழுத்து மார்க் பண்ணிக்கலாம். தோல் கழுத்து வந்து 2.5, தோல் கழுத்து நார்மலாக எல்லாத்துக்குமே 2.5 தான் வரும். எந்த அளவாக இருந்தாலும் சரி தோல் கழுத்து 2.5 தான் வரும். அந்த 2.5 மார்க் பண்ணிக்கலாம். நீங்கள் 2.5ங்கும்போது எக்ஸ்ட்ரா ஒரு புள்ளி மார்க் பண்ணிக்கோங்க. எப்போவுமே நமக்கு கரெக்டாக அந்த அளவு மார்க் பண்ணக்கூடாது, ஒரு புள்ளி எக்ஸ்ட்ராவே மார்க் பண்ணணும். மார்க் பண்ணால் தான் நம்ம கட் பண்ணி தைக்கும் போது கரெக்டாக நமக்கு அதே அளவு வரும். அதனால் தோல் கழுத்து 2.5 மார்க் பண்ணியிருக்கேன். மார்க் பண்ணிக்கிட்டு இப்போ தோல் நீளம் வந்து மார்க் பண்ணிக்கலாம். தோல் நீளம் எப்படி மார்க் பண்ணணும்னா, நம்ம தோல் கழுத்து மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதிலேருந்து தோல் நீளம் மார்க் பண்ணணும். எனக்கு தோல் நீளம் வந்து 2.5 இருக்குது. 2.5 ப்ளஸ் தையலுக்காக 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டு 3 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கிறேன். தோல் நீளம் வந்து 2.5 ப்ளஸ் தையலுக்காக 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டு 3 இன்ச்சு மார்க் பண்ணிக்கிறேன். 3 இன்ச்சுங்கும் போது ஒரு புள்ளி எக்ஸ்ட்ராவே மார்க் பண்ணியிருக்கிறேன் நான். அப்போ தான் நம்ம கட் பண்ணி தைக்கும் போது அதே அளவு நமக்கு கரெக்டாக கிடைக்கும். அதனால தோல் நீளம் வந்து 2.5 ப்ளஸ் தையலுக்காக 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டு 3 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கேன். இப்போது பின் கழுத்து எப்படி வரையலாங்கிறத பார்க்கலாம். பின் கழுத்து வந்து இப்போ நம்ம தோல் கழுத்து மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதுலேருந்து கீழே எனக்கு வந்து பின் கழுத்து வந்து 7.5 இன்ச்சு இருக்குது. 7.5 இன்ச்சு மார்க் பண்ணி பாருங்கள், மார்க் பண்ணி ஒரு லைன் போட்டிருக்கிறேன். லைன் போட்டுட்டு அப்படி ஒரு பாக்ஸ் போட்டுக்கலாம். போட்டு இது ரவுண்ட் கழுத்து தான், அதனால 1/2 இன்ச்சுக்கு ஒரு வளைவு வரைஞ்சி அவ்வளோதான், ஒரு வளைவு வரைஞ்சிருக்கிறேன். அவ்வளோதான். இப்போ கைக்குழி எப்படி மார்க் பண்ணணுங்கிறத பார்க்கலாம். இப்போ நம்ம தோல் நீளம் மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா 3 இன்ச்சு, அதுலேருந்து கீழே கைக்குழி மார்க் பண்ணிக்கலாம். கைக்குழி வந்து 5.25. அது வந்து கைக்குழி வந்து நம்ம எக்ஸ்ட்ரா இன்ச்சு வைக்க தேவையில்லை, கரெக்டாக அதே இன்ச்சு மார்க் பண்ணிக்கலாம். கைக்குழி வந்து 5.25 மார்க் பண்ணி ஒரு லைன் போட்டிருக்கேன். அதே மாதிரி அந்த பக்கமும் நம்ம பாடி சுற்றளவு மார்க் பண்ணி லைன் போட்டிருக்கோம் இல்லையா, அந்த பக்கமும் பாருங்கள், அந்த லைனுக்கு மேலே இருந்து கீழே 5.25 மார்க் பண்ணி ஒரு பாக்ஸ் போட்டு விட்டுருங்க.
பாக்ஸ் போட்டு விட்டுட்டு உள்ளே நம்ம கைக்குழி வளைவு வரைகிறதுக்கு இங்கே பாருங்கள், நம்ம அந்த பாக்ஸ் போட்டு விட்டுக்கோல இதுலேருந்து உள்ளே 1.5 இன்ச்சுக்கு மார்க் பண்ணி ஒரு லைன் போட்டு விட்டுருங்க. லைன் போட்டு விட்டுக்கிட்டு இதோ பாருங்கள், நம்ம கைக்குழி மார்க் பண்ணி லைன் போட்டுக்கோல 5.25, அதுலேருந்து இங்கே பாருங்கள் நடு சென்டர் பாதி இந்த அளவுக்கு ஒரு வளைவு போட்டு விட்டுருங்க. 1.5 இன்ச்சு மார்க் பண்ணி லைன் போட்டு விட்டுட்டு அதுலேருந்து ஒரு வளைவு போட்டு விட்டுருங்க. இப்போ எப்படி கட் பண்ணலாங்கிறத பார்க்கலாம். கரெக்டாக அந்த மார்க்குக்கு நடுவுலே கட் பண்ணுங்க, அப்போ தான் அளவு மாறாது. நீங்கள் மார்க் பண்ணுறதுக்கு மார்க் பண்ணியிருக்கிறீங்க இல்லையா, அதோட நடுவுலே கட் பண்ணுங்க, அப்போ தான் அளவு மாறாமல் உங்களுக்கு அதே அளவு கிடைக்கும். மார்க்குக்கு நடுவுலே கட் பண்ணுங்க, அப்போ தான் அளவு மாறாது, அதே அளவு உங்களுக்கு கிடைக்கும். பாருங்க, கைக்குழி நம்ம 1.5 இன்ச்சு மார்க் பண்ணி வளைய போட்டிருக்கோம் இல்லையா, இது வந்து நம்ம கட் பண்ணும்போது 1/4 இன்ச்சுக்கு இறக்கி தான் கட் பண்ணணும். அப்போ தான் நம்ம கைக்குழி வந்து அழகாக இருக்கும், சுருக்கம் இல்லாமல் ஃபினிஷிங் வந்து நீட்டாக வரும். அதுக்காக தான் நம்ம அந்த 1/4 இன்ச்சு இறக்கி கட் பண்ணுறது. நம்ம மார்க் பண்ணும்போது 1.5 இன்ச்சுக்கு வளைவு போடுறோம், 1.5 இன்ச்சு மார்க் பண்ணி வளைவு போடுறோம். கட் பண்ணும்போது 1/4 இன்ச்சு இறக்கி கட் பண்ணணும். கட் பண்ணும்போது 1/4 இன்ச்சு இறக்கி கட் பண்ணணும். அது எதுக்குன்னா அப்போ தான் கைக்குழி வந்து சுருக்கம் இல்லாமல் நீட்டாக அழகாக இருக்கும், பார்க்கறதுக்கு ஃபினிஷிங் நல்லா இருக்கும். அதனால தான் நம்ம இது வந்து இறக்கி கட் பண்ணுறோம். வரையும் போது 1.5 இன்ச்சு வரைஞ்சி வளைவு போட்டுக்கிட்டு கட் பண்ணும்போது 1/4 இன்ச்சு இறக்கி கட் பண்ணணும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோவில் ஃப்ரண்ட் சைடு எப்படி கட் பண்ணலாங்கிறத பார்க்கலாம்.